வணக்கம் என் அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே. இன்னைக்கு நம்ம தெய்வ ரகசியம் சேனல்ல ஒவ்வொரு குடும்ப பெண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான அவசியமான ஒரு டாபிக்க பத்தி பேச போறோம். ஒரு குடும்பத்தோட ஆணிவேர் அந்த வீட்டின் பெண்தான். கணவன் நல்லபடியா வேலைக்கு போய் சம்பாடிச்சிட்டு வரணும், குழந்தைகள் நல்லபடியா படிச்சு பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறது தான் ஒரு தாய்க்கும் மனைவிக்கும் இருக்கிற மிகப்பெரிய லட்சியம். ஆனா திடீர்னு பார்த்தா வீட்ல நிம்மதியே இருக்காது. கணவருக்கு தொழில்ல நஷ்டம் வரும், இல்லனா வேலை செய்யற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நல்லா சுறுசுறுப்பா இருக்கிற குழந்தைங்க திடீர்னு அடிக்கடி உடம்பு சரியில்லாம படுப்பாங்க, இல்லனா படிப்புல கவனமே இல்லாம மந்தமா இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு நடுவுல காரணமே இல்லாம பெரிய சண்டை வரும். இதையெல்லாம் பார்த்து ஒரு பெண்ணா நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு துடிச்சு போவீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லைங்க, அதுதான் கண் திருஷ்டி. கல்லடி பட்டாலும் படலாம், ஆனா கண்ணடி படக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தையும் வளர்ச்சியையும் பார்த்து மத்தவங்க விட்ட பெருமூச்சு தான் இந்த கண் திருஷ்டியா மாறி உங்க குடும்பத்தை வாட்டுது. ஆனா கவலைப்படாதீங்க சகோதரிகளே, ஒரு பெண்ணோட கையால செய்யற சின்ன சின்ன ஆன்மீக பரிகாரங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. உங்க கணவர் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றத்தை தடுக்கும் இந்த கொடிய கண் திருஷ்டியை வீட்டை விட்டு விரட்டியடிக்கக்கூடிய 10 எளிய ஆழமான வழிகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க, உங்க குடும்பத்தோட கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகும். வழி நம்பர் 1: கல்லுப்பு பரிகாரம். கண் திருஷ்டியை விரட்டுறதுல கல்லுப்புக்கு நிகரான ஒரு பொருள் இந்த உலகத்திலேயே கிடையாது. கடலிலிருந்து எடுக்கப்படும் இந்த உப்புக்கள் நெகட்டிவ் எனர்ஜியை அப்படியே உறிஞ்சிக்கிற சக்தி இருக்கு. வாரத்துல 2 நாட்கள், குறிப்பா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டு துடைக்கும் போது அந்த தண்ணீல ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு துடையுங்க. அதேபோல உங்க கணவர் வேலை முடிஞ்சு ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வரும்போதோ அல்லது குழந்தைங்க காரணமே இல்லாம அழும்போதோ உங்க கையால கொஞ்சம் கல்லுப்பை எடுத்து அவங்க தலைய சுத்தி 3 முறை வலப்பக்கமா 3 முறை இடப்பக்கமா சுத்தி தண்ணீல போட்டுடுங்க. திருஷ்டி சுத்தின அந்த உப்பை யாருடைய காலிலும் படாதவாறு தண்ணீல கரைச்சு ஊத்திடுங்க. அவங்க உடம்புல இருக்கிற பாரம் மொத்தமும் இறங்கிடும். வழி நம்பர் 2: வெண்கடுகு தூபம். வீட்ல எப்பவுமே ஒரு மாதிரி இருட்டடைஞ்ச மாதிரி இருக்கு, வீட்ல நிம்மதியே இல்ல அப்படின்னு நினைச்சா வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல வீட்ல சாம்பிராணி தூபம் போடுங்க. அந்த நெருப்புல கொஞ்சம் வெண்கடுகையும் மருதாணி விதையையும் சேர்த்து போடுங்க. அது படபடவென பொரியும். அந்த புகைய வீடு முழுக்க, குறிப்பா மூலை முடுக்குகள்ல காட்டுங்க. அந்த வெண்கடுகு வெடிக்கிற சத்தத்திலையும் சாம்பிராணி வாசனையிலையும் வீட்ல தங்கியிருக்கிற கண் திருஷ்டி, பீடை எல்லாமே தெறிக்க தெறிக்க ஓடிடும். வழி நம்பர் 3: படிகாரம். இது நாட்டு மருந்து கடைகள்ல ஈஸியா கிடைக்கும். ஒரு சின்ன படிகார கல்ல வாங்கி கருப்பு கயித்துல கட்டி உங்க வீட்டு நிலைவாசல்ல வெளியே தெரியற மாதிரி தொங்க விடுங்க. வீட்டுக்குள்ள வர்றவங்களோட கெட்ட பார்வை முதல்ல அந்த படிகாரத்து மேலதான் படும். ரொம்ப ஆழமான திருஷ்டி உங்க குடும்பத்து மேல விழுந்திருந்தா அந்த படிகாரம் கல் தானாகவே வெடிச்சு செதறிடும். அப்படி வெடிச்சிட்டா திருஷ்டி கழிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். உடனே வேற ஒரு படிகாரத்தை கட்டி தொங்க விடுங்க. வழி நம்பர் 4: எலுமிச்சை பரிகாரம். உங்க கணவருக்கு தொழில்ல தீராத நஷ்டம், இல்லனா உங்க குடும்பத்துக்கு யாரோ செய்வினை செஞ்சிட்டாங்களோங்கிற பயம் இருந்தா இதை செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு நல்ல பழுத்த எலுமிச்சை பழத்தை 4ஆ கட் பண்ணுங்க. ஆனா கீழே வரைக்கும் முழுசா கட் பண்ணிடக்கூடாது. அதுக்குள்ள குங்குமத்தை நல்லா தடவி உங்க கணவரையும் குழந்தைகளையும் கிழக்கு பார்த்து உட்கார வச்சு அவங்கள சுத்தி அதை ஒரு பேப்பர்ல வச்சு யாரும் மிதிக்காத இடத்துல போட்டுடுங்க. இது எப்பேற்பட்ட திருஷ்டியையும் முறியடிக்கும். வழி நம்பர் 5: நிலைவாசல் பூஜை. உங்க வீட்டு நிலைவாசல் தான் தெய்வங்கள் உள்ளே வரும் வழி. அதேபோல கெட்ட சக்திகள் உள்ளே வரும் வழியும் அதுதான். தினமும் காலையில எழுந்து வாசல் கூட்டி பெருக்கும்போது ஒரு சொம்பு தண்ணீல கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து வாசல்ல தெளிங்க. மஞ்சளுக்கு மங்களத்தை ஈர்க்கிற சக்தியும் கிருமிகளை அழிக்கும் சக்தியும் இருக்கு. அந்த மஞ்சள் நீர் தெளிக்கப்பட்ட வாசலை தாண்டி எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் உங்க கணவரையோ குழந்தைகளையோ அண்ட முடியாது. வழி நம்பர் 6: இது நம்ம பாட்டி காலத்திலிருந்து செஞ்சுட்டு வர ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை. குழந்தைங்க சரியா சாப்பிடல, நைட்ல தூங்காம அழுதுகிட்டே இருக்காங்கன்னா இத பண்ணுங்க. கொஞ்சம் சாதத்தை எடுத்து அதுல கொஞ்சம் தயிர் கொஞ்சம் மஞ்சள் கலந்து 3 உருண்டையா பிடிச்சுக்கோங்க. அதுல ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கறிய பிடிச்சு குழந்தைய உட்கார வச்சு வலதுபுறமா 3 சுத்து இடதுபுறமா 3 சுத்து சுத்தி வழியில தூக்கி போட்டுடுங்க. தாய் கையால சுத்துற இந்த திருஷ்டிக்கு அத்தனை பவர் இருக்கு. வழி நம்பர் 7: வீட்ல செடி வளர்க்கிறது. உங்க வீட்டு வாசல்ல வெளியிலிருந்து வரவங்க கண்ல படுற மாதிரி ஒரு கற்றாழை செடியை கட்டி தொங்க விடுங்க அல்லது ஒரு தொட்டியில வளர்த்து வைங்க.
அதேபோல வீட்ல துளசி மாடம் வையுங்க. இந்த 2 செடிகளுக்கும் உங்களை நோக்கி வர்ற கெட்ட அதிர்வுகளை அப்படியே உள்வாங்கி பாசிட்டிவ் அதிர்வுகளா மாற்ற மிகப்பெரிய தெய்வீக சக்தி இருக்கு. வழி நம்பர் 8, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது. வீட்ல எப்பவுமே உடைந்த கண்ணாடி, ஓடாத கடிகாரம், உடைந்த பொம்மைகள், கிழிந்த துணிகள்னு தேவையற்ற பொருட்களை சேர்த்து வைக்காதீங்க. இந்த மாதிரி பயன்படுத்தாத பொருட்கள்ல தான் நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஈஸியா தங்கும். இது உங்க கணவரோட முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய தடையா இருக்கும். இதையெல்லாம் வீட்டை விட்டு அப்புறப்படுத்தினாலே வீட்ல ஒரு புது வெளிச்சம் பிறக்கும். வழி நம்பர் 9, உங்க வீட்டின் வரவேற்பறையில், ஹாலில் ஒரு சிறிய செப்பு பாத்திரம் அல்லது உருளியில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி அதில் கொஞ்சம் மஞ்சள், குங்குமம் போட்டு சில வாசனையான பூக்களை மிதக்க விடுங்க. இது வீட்டுக்கு வர்றவங்களோட பார்வைய குளிர்ச்சியாக்கும். அவங்க கண்ல இருக்கிற வஞ்சகம், பொறாமை எல்லாமே அந்த தண்ணிய பார்த்த உடனே மறைஞ்சிடும். அந்த தண்ணிய தினமும் மாத்திடுங்க. வழி நம்பர் 10, இதுதான் எல்லாவற்றையும் விட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு தாயோட, மனைவியோட உண்மையான பிரார்த்தனைய எந்த திருஷ்டியாலையும் எந்த கெட்ட சக்தியாலையும் அடிச்சுக்க முடியாது. தினமும் காலையிலையும் சாயங்காலமும் உங்க வீட்ல காமாட்சி அம்மன் விளக்கை ஏத்தி வச்சு உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. என் கணவர் நல்லபடியா முன்னுக்கு வரணும், என் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நீங்க சிந்தும் ஒரு துளி கண்ணீருக்கு உலகத்தையே மாற்ற சக்தி இருக்கு. குலதெய்வத்தோட ஆசி இருந்தா எப்பேற்பட்ட திருஷ்டியும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. என் அன்பு சகோதரிகளே, நான் மேல சொன்ன இந்த 10 விஷயங்கள்ல உங்களால முடிஞ்ச பரிகாரங்களை முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. அடுத்த சில நாட்கள்லயே உங்க கணவர் முகத்துல ஒரு தெளிவு பிறக்கும். குழந்தைகள் ரொம்ப ஆக்டிவ் ஆவாங்க. உங்க குடும்பத்துல பழையபடி சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். உங்க குடும்பம் நல்லபடியா செழிக்க என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள். உங்க வீட்டில் எல்லா கண் திருஷ்டிகளும் ஒழிய ஓம் முருகா சரணம்னு கமெண்ட் செய்யுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கோ அல்லது உங்க உறவினர்களுக்கோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால அவங்களுக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க குடும்ப முன்னேற்றத்துக்கான பல ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம தெய்வ ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த தெய்வீகமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி.